போகிறதுக்காக கட்டியாவது என்ன சாக்குலெட்டு இது பெட்டி கட்டியாவது பொட்டி கட்டுறது இதுக்கப்புறம் பொட்டி கட்டி வேறு என்ன பேசுறது. இதுதான் இந்தியாவுக்கு போகுது. துபாய் டு இந்தியாவுக்கு போகிறதுக்கு பெட்டி கட்டியாவது. இப்படி தான் ஊருக்கு போகிறவங்க பெட்டி கட்டுறது. அதை பாருங்கள், எல்லாம் சாக்லேட்டும் வச்சு சாக்லேட்டு பிஸ்கட் வச்சு இப்படிதான் பெட்டி கட்டி கொண்டு போகிறது. இதாங்க ஊருக்கு போகிறதுக்கு பெட்டி கட்டியாவதுங்க. இதுதான் பெட்டி கட்டுறது ஊருக்கு போகிறதுக்கு. துபாய் டு இந்தியா, துபாய் டு தமிழ்நாடு, தமிழ்நாடு போகிறதுக்கு ஊருக்கு பெட்டி கட்டியாவது. இதுதான் பாருங்கள் பெட்டி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெட்டி ஃபுல். பாருங்க வெயிட்டு போட்டாவது பாருங்க. இதெல்லாம் இப்படி தான், இதைத்தான் வெயிட்டு போடுறது. பெட்டி வெயிட்டு போட்டாவது பாருங்க. வெயிட்டு போட்டு வெயிட்டை பார்க்குறது. பெட்டி கட்டி ஆகுதுங்க. ஊருக்கு போகிறதுனால பெட்டி கட்டுறோம். இது வரோம் ஊரில் மக்கள் யாரு தெரியுமா? தெரியாதுல்ல மக்கள். சொல்லுங்க, ஊருக்கு எந்த ஃப்ளைட்டில் போகிறோம்? ஏர் அரபியாவில் போகாது. ஊருக்கு தீபாவளிக்கு போகிறோம். போயாவது குடும்பத்துக்கு பார்க்க ரெக்கார்டிங்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதை கட் பண்ணுங்க. நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க. சித்துலாம் அப்படியே கண்ணவனு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது பழக்கம் கேட்டாங்க, நீங்க இப்படிலாம் பேசுறீங்களே, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு பேசுறீங்க. எழுதிக்கிட்டுலாம் பேச முடியாது. அது வந்து கடைசியா உட்காந்து எடிட் பண்ணுவாங்க. எடிட்டிங்னு ஒரு குரூப் இருக்கும். எடிட் குரூப் வச்சு எடிட் பண்ணுவாங்க. எடிட்ல பண்ணாலும் படத்துல வந்து கதை திரைக்கசனம் எழுதிக்குவாங்க, அதை பேசுவாங்க. இதுல அப்படி கிடையாதுல்ல. அவங்க வந்து கண்ணாமலான்னு பேச போற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இது வச்சுக்குவாங்க, ஒரு குறிப்பிட்ட சொந்தமா பேசிக்குவாங்க. இந்த இதுதான் பரிதாபம். நான்லாம் பேசினா பாக்குறவங்க கூட பார்க்க முடியாது. நீங்க ஷார்ட்ஸா போட்டுடுவேன். பார்ப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. தூக்கி வைக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் தூக்கி வைக்கிறது தான். என்ன கேள்வி? இனிமேல் என்ன செய்யணும்? கிளம்பி வந்துதான் ட்ரெஸ் போட்டு கிளம்புங்க. எப்படி இருந்தாலும் மக்கள் பார்க்கும்ல. இது பாத்தீங்கன்னா இது இங்க உள்ளதா? இது என்ன உள்ளது? லெதர் மாதிரி இருக்கு, சாஃப்டா இருக்கு. பரவாயில்ல. 75 75 திரம்ஸ். 75 திரம்ஸ்னா ஊர் காசுக்கு என்னாச்சு? 1500 ரூபா. 1500 2000 ரூபா கிட்ட வருது. கூட ரேட்டுக்கு ஆல்மோஸ்ட் 2000 வரும். ஏன் அதை இதில் வைக்கிறீங்க? அது உள்ள வைக்கிறீங்க. இதில் வச்சுக்கலாமா? ஏன் இருக்கு பெட்டி? இதுலேயும் சாமான் இருக்கா? எடுத்து வைக்கணும். தீபாவளி ட்ரெஸ்ஸா? இதுலையும் இருக்குது. பரவாயில்லையா? ட்ரெஸ் ஐட்டமா? அப்போ ட்ரெஸ் ஐட்டமா? ஆமாம், ஒயிட் லெஸ்லாம் இதில் போட்டு போயிடலாம். இதில் ஒரு 5 கிலோ ட்ரெஸ் எடுத்துட்டோம்னா மீதி உள்ளதை வைக்கலாம். 7 கிலோ 10 கிலோ முடியும் அளவு. 7 கிலோ எல்லாத்துலேயும் 7 கிலோ அளவு கம்பல்சரி கொண்டு போகலாம். 10 கிலோ அப்படி 10 கிலோ இருந்தாலும் ஸ்ட்ராங்காக. சில ஏர்லைன்ஸில் 10 கேஜி வரும். 10 கேஜி போகலாம். 10 கேஜி முடியும் அளவு உண்டு. 9 10 செக் பண்ணி 10 வந்து திணறிட்டு இருக்கக்கூடாது. 10 கிலோ திணறிட்டு தூக்கணும்னு வச்சிங்கன்னா, நான் ஒரு தர அந்த மொத்தம் ஃப்ளைட்டில் வந்து ரொம்ப ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மட்டும் தானே அது மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல இருக்கா 1 கேஜி கூட. இப்போ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏதோ 1 கிலோ 1 ரூபாய்க்கு 10 கிலோன்னு போட்டுருந்தாங்க. டு நவம்பர் 1 ரூபாய்க்கு 10 கிலோ அலௌடுன்னு. அது அந்த தீபாவளிக்காக ஆஃபர் போடுறாங்க. அப்போ அந்த டிக்கெட் ரேட்டு கொடுக்குறாங்க. டிக்கெட் ரேட்டு கூடுதல். ஏன்னா இந்த பயப்படுறாங்கன்னு மக்கள். இந்த இது டோட்டல் கம்பைன் வெயிட் அலௌடு கேபின் பேக்கேஜ் 10 கேஜி போ. இதுல லக்கேஜ் ஏத்திருக்கலாம். அலௌடு லக்கேஜ் 30 கிலோ. எங்க சென்னைக்கா இல்ல திருச்சிக்கு போறீங்களா? சென்னைக்கா? சென்னையா? அப்ப சென்னையில இருந்து நீங்க மெட்ராஸ்ல வண்டி வருதா? கார் புக் பண்ணிருக்கோம். ஷேரிங்ல 3000 ரூபாய்க்கு புக் பண்ணிட்டீங்களா? நீங்க போறப்ப புக் பண்ணிடுவாங்க. எது இந்த இதெல்லாம் வந்து கொரியர் சரி இதுல பண்ணுவாங்க. எஸ்டி கொரியர்ல அங்க போனோன்னா 2 ஸ்டிக்கர் இங்க கொடுப்பான். ஒன்று இந்த இதில் ஒட்டின்னு நம்ம கொட்டியில் ஒட்டிட சொல்லுவான். அப்போ தான் அவனுக்கு தெரியும்.
இப்போ நிறைய பேர் வந்துட்டானோ 10 கிலோ 10 கிலோ வைக்க முடியுமா? ஊர்ல இருந்து 3000 ரூபாய்க்கு. இதுல அந்த பேக் எடுத்துங்க, அதுல தான் 10 கிலோ வரும். இது வந்து மாட்டிங்க. இதுல 30 கிலோ வச்சிருக்கியா? 30 கிலோ இது ரெண்டுத்தையும் இதுல ஏற்றி விட்ருங்க. இதுல 10 இதுல 20 முடிஞ்சிச்சு. அதுல வந்து நீங்க இன்னும் 10 இல்லை இன்னொருத்தர் எடுத்துட்டு வரவா? ஓகே, நல்ல பேக் தான். என்கிட்ட ஒரு பேக் இருக்கு. பெட்டி கட்டுறதே ஒரு பெரிய அதுக்கு இது முடிஞ்சுங்க. அதான் பெரிய வேலை. பெரிய வேலை அதான். டக்குனு கட்டிட்டீங்களா? இதில் நம்ம வந்து அட்டைப்பெட்டி வச்சுக்குவாங்க பழைய காலத்துலாம். அட்டைப்பெட்டி வச்சுக்கிட்டு ஊரில் போய் போட்டுறது தானே. அட்டைப்பெட்டியில் வச்சு இதுக்கான லக்கேஜ் அதில் நல்லா கொள்ளும். அதில் நல்லா கொள்ளும். நிறையா கொள்ளும். தூக்கத்துக்கு போகிறது கஷ்டமா. அது நல்லா கட்டிட்டோம்னா தூக்கி விட்டாலும் பரவாயில்ல. இது தூக்கி விட்டாஞ்சா தூக்கி விட்டே இருக்கணும். எப்படின்னா ஃப்ளைட்லேருந்து இது வந்து உங்களுக்கு இந்த லக்கேஜ் இது ஒன்றாவதுல நாங்கள் ஏர்போர்ட்டில் மெட்ராஸ்லேயே பார்த்துருக்கோம். அப்படியே விரிஞ்சிக்கிட்டு வந்துருக்கு சில இதெல்லாம். ஏன்னா இங்கே டக்கு டக்குன்னு இந்த ட்ரோலியில் அடுக்குவான்ல, ஒன்று ஒன்றா வந்து அடுக்குவான். அடுக்கி அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏற்றுவான். மேலே ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு அங்கே இறங்கிறப்ப அந்த ரவுண்டில் வந்து போடுவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு போடுவாங்க. அங்கேருந்து டொப்பு டொப்புன்னு விழுவோம். 3-4 இடத்துல விழுவோம் மாறி. அப்போ மழையில் அதான் மழை பெஞ்சுன்னா மெட்ராஸில் மழைக்கு தான் அந்த இது அடிச்சுக்கிறது. சாக்லேட் ஐட்டம். நீங்கள் வேறு ஏதாச்சும் வெயிட்டான ஐட்டம் இன்னும் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கி. வெயிட்டான இன்னும் பாதாம் பிஸ்தாசுமா 1 கிலோ வாங்கணும். அவ்வளோதான். வெயிட்டான ஐட்டம் இன்னும் ஒன்றும் இல்லை. அதாவது பெரிய ஐட்டம். நீங்கள் போகிற சமயம் எப்படி மழை பெய்யுதான்னு பார்த்துங்க. மழை பெஞ்சா இது போகிறப்ப இது ஒட்டிடுவீங்களா? பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்லாம் ஓட்ட மாட்டோம். பிளாஸ்டிக் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டா மழைக்கு வந்து லக்கேஜ் தள்ளிட்டு வராங்களா, அது நம்ம இங்கே ரூம்லேயே போட்டுக்க வேண்டியதா? இருக்குல்ல. ஆமாம், உள்ளே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டா தான் உங்களுக்கு ஃப்ளைட்லேருந்து அந்த ட்ரோலி பின்னாடி இழுத்துட்டு வருதுல்ல, அதில் வச்சு வரும். அவன் மழையெல்லாம் பார்க்க மாட்டான். என்ன சொல்றீங்க? நம்ம இது பண்ணியிருந்தா சேஃபாக உள்ள தண்ணி போகாது. ஆமாம், மழைக்கு தண்ணிக்கு மழைக்கு கிடையாது, குளிர்காலம். குளிர்க்கா? அந்த மழை டிசம்பர் ஜனவரிலாம் எப்படி குளிர் போட்டு டைட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இது போட்டிருக்கீங்களா? அதனால டிஷர்ட் இருக்குல்ல. சூப்பரா. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. ஆமாம், இப்போ தான் எங்கே துணிமணி மக்கள் யாரும் வாங்குறது இல்லைல்ல. எல்லாம் இந்தியாவில் போய் வாங்கிக்குது. யாரும் இப்போ லக்கேஜ் கொண்டுட்டு போகிறது இல்லை. எல்லாம் காசு பணம் கொண்டுட்டு போயிடுது. நகை இப்போ கோல்டு ஏறிடுச்சுல்ல. எவ்வளோது வாங்க முடியாது. அதுக்கு தான் இப்போ எல்லாம் சொல்லுது. அன்றைக்கி ஆனந்த சீனிவாசன் சொன்னார், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. அன்றைக்கி யாரும் பண்ணல. அப்போ சொல்கிறப்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ கோல்டு அவர் தான் கோல்டை பற்றி சொல்லுவார். சொல்லுங்க. சீனிவாசனா? ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஐயர் காங்கிரஸில் உள்ள. அவன் ஒரு இந்த பொருளாதாரத்தை பற்றி தெரியும். இப்போ அவரு சம்பாதிக்கல, உட்காந்துருப்பாரு. அவருக்கு வருமானமே லட்சக்கணக்கில் வந்துகிட்டு இருக்கு. யூடியூப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நிறையா. இப்போ எல்லா பேட்டி இதில் கூப்பிடுவாங்க, டெலிவிஷனில். புக்கு 4-5 புக்கு எழுதியிருக்கிறாரு. யூடியூப்பில் இருக்குது. அரசியல் வேறு, கட்சியில் வேறு இந்த பொருள். 10 கிலோ ஏற்ற முடியாது. ஆமாம், இது நல்ல லக்கேஜ் வேறு இருக்குல்ல. அதில் உள்ள ஐட்டம் கொஞ்சம் ஏற்ற இல்லை. ட்ரெஸ் வச்சுன்னா ஏற்ற முடியாதுப்பா. ட்ரெஸ் வேணா இதில் தள்ளி விட்டுருமா? எல்லாத்தையும் ட்ரெஸ் இதில் தள்ளி விட்டு வெயிட்டான இதில் ஏற்றி விட்டுருமா? அதாவது வெயிட் ஜிப்பு அங்கே இருக்கு, அப்படியே எடுத்து தள்ளி விடுங்க. வருமா? இங்கே வர மாட்டேங்குது. எந்த சைடு இருக்கு? இதோட முடிஞ்சா இதுக்கு மேலே வருமா? இதாக இருக்கு. அங்கே தான், அது அங்கே தான் வரும். இது இதோட முடிச்சு. இதோட வரும்னா இங்கே டைட் ஆகிடுச்சு. இது திறந்துட்டீங்களா? இப்போ வருது. அவ்வளோதான். மாற்றி பெல்ட் இருக்கு. இது கீழே இருக்குன்னு. அதான்
பரட்டுவா? ம். உங்களுக்கு வெயிட்டான பொருள் அது. இது ஒரு 6-7 பிஸ்கட் இடத்தையும் கிடைக்கும். அதுல இடம் அடைச்சு போடுங்க. வெயிட்டான ஐட்டம் தான் இருக்கு. இது ஒரு வெயிட் ஆகிடும். அப்படியே இதில் ஒரு 10 கிலோ ஏற்றலாம். அதெல்லாம் வெயிட்டு தான். திரும்பி வந்தால் வந்துடும். இல்லை ஒரு கத்தி வச்சு கிழிச்சு விட்டீங்கன்னு வச்சுங்களேன், வைக்கிறதுக்கு இதாக இருக்கும், உங்களுக்கு இடம் கிடைக்கும். தனி இது இங்கே இருக்கணும். இல்லை இல்லை, இது கிழிச்சிட்டிங்க உங்களுக்கு இடம் கிடைக்கும், இல்லாட்டி இடம் கிடைக்காது. அப்படி எப்படியே வச்சிங்கன்னு வச்சுக்கலாம், கட்டி பிட்டியா அது கட் பண்ணி வந்தாங்க. கையால் ரொம்ப இதெல்லாம் அப்படியா? உங்களுக்கு இது தானே, இது 2 போட்டுக்கோ, இடுப்பில் சொருகிடலாம். கிழிச்சிட்டிங்கன்னு வைக்கலாம். ஆனால் சாம்பலாம் இது போட்டு வைக்கணும். இதெல்லாம் பாட்டிலெலாம் இப்படி வைக்காதீங்க, ஒரு துணியை போட்டு வைங்க. பாட்டில் உடஞ்சிச்சின்னா ஏதாச்சும் எல்லாமே இதாகிடும். துணியை போட்டு பாட்டில் இதெல்லாம் மாஸ்கெண்டை போட்டு ஒட்டுனா நல்லது. ஏன்னா லீக்கேஜ் ஆகும். அது 7 கிலோக்கு மேலே அவ்வளோதான். வெயிட்லாம் இருக்குண்ணா. எம்டி டப்பாக்குள்ள ஏதாச்சும் வைக்கலாமே. அது உள்ள ஏதாச்சும் வச்சு கொண்டு போகலாம். இல்லை அடுத்து வரும். ரேப் நான் புதுசாக தான் வாங்கினேன். நான் போனப்பே அது இன்னொன்று பழசு இருந்தது, அதான் செஞ்சு அந்த கொடுத்து விட்டேன். இதில் பூட்டு இருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணி ஒன்று வெளியில் போடுங்க. வேற என்னென்ன இருக்கு மறந்துடாதீங்க. கபோர்டு உள்ளலாம் என்னென்ன இருக்கு? கபோர்டு அது ஒன்றும் இல்லை கொண்டு போகிறதுக்கு. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தாச்சு. பாக்ஸ் உள்ள கிட் போட்டு அது போல இதையும் பிரித்து இதில் அடிச்சு விட்டுருவா. மிட்டாய் சாக்லேட் ஊருக்கு போனாவே எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஊர் காசுக்கு. 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வேணும். ஆமா, டிக்கெட்டு சேர்த்து ஊருக்கு போகணுங்கிறது சாதாரண இல்லை. ஊருக்கு இங்கேருந்து மூட்டை கட்டிட்டு போகணும், திரும்பவும் அங்கேருந்து மூட்டை கட்டி ஊருக்கு போனால் செலவு பண்ணுறதுக்கு அங்கே வேணும், திரும்ப வரணும். எப்படியும் ஒரு 2 லட்ச ரூபா கையில் இருக்கணும். எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் பாறையில் இருக்காங்க அங்கே கிடக்குதுன்னு ஊர்லலாம். நான் சின்ன பிள்ளை இருக்கப்ப சொல்லுவாங்க, அங்கே ரோட்லலாம் பணமாக கிடக்கும், எடுக்கக்கூடாதும்பாங்க. ரோட்டில் பணமாக இங்கே வந்தால் தான் தெரியுது. அப்போல்லாம் இந்த பல்தியா வெள்ளம்பாங்க தெரியுமா? நாங்களாம் இருக்கிறப்ப பல்தியாவெல்லாம் கிடைக்காது. இப்போ இங்கே வந்தோன்னது பிறகு தானே தெரியுது. அப்புறம் படிக்காம தானே வந்தாங்க எல்லாரும். அப்போதான் படித்தவங்கள ஆஸ்பத்திரி அது இது இப்போ தான் எல்லாம் உருவாகுச்சு.
ஆமா படித்தவங்க செகண்ட் எல்லாம் எங்கே வச்சுருக்கோம்? அது ஊரில் இங்கேருந்து போகிறோன்னா சும்மா கிடையாது. ஊரில் ஏர்போர்ட்லேயே என்ன தங்கம் இருக்கா கோல்டு இருக்காமா, இன்னும் நிறையா கொண்டு வந்திருக்கேன். அது வெளியில் வேறு நிற்பானுவோம். சார் பணம் வாங்கணுமா சில பேர் வெளிநாடு சார் இது பார்த்தாலே நிறைய காசு. அப்புறம் இன்னும் இதாகிடும். செலவுடோப்புல செலவுடோப்புலாம் எங்கே வச்சுருக்கோம்? ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வர்றதுங்கிறது இதுதான். தொழில் பண்ணுறாங்க ஓகே, பெரிய பெரிய சம்பளத்தில் உள்ளவங்களுக்கு ஓகே, நார்மலாக படிச்சுட்டு வர்றவங்களுக்கு இங்கே இப்போ வெளிநாடு ஓகே, படிக்காமல் வந்தவங்களுக்கு வெளிநாடு இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஆமாம். இப்போ படிச்சுட்டு தான் வரணும். ஒரு நேரத்தில் படிக்காமல் மக்கள் வந்துச்சு. ஆனால் இப்போ படிச்சுட்டு டிகிரி அது இது எல்லாம் ஸ்கில்லோடு வரணும். வெறும் படிச்சுட்டு மட்டும் வரக்கூடாது. வெறும் படிப்பு மட்டும் தெரியும், ஸ்கில் இருக்குன்னு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. தொழிலில் நான் அந்த தொழில் இங்கே உள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், பேச்சு திறமை ரொம்ப நல்லா இருக்குது. இங்கிலீஷு மெயினில் இங்கிலீஷில் பேச தெரிஞ்சா ரொம்ப முன்னுரிமை. எல்லாம் தமிழ் ஹிந்தி பேக்கிங் பற்றி இப்போ வந்து பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் நம்ம வந்து சாக்லேட் மட்டும்தான் இப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறோம். சாக்லேட் மட்டும்தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து பசங்க குழந்தை அதிகமாக இருக்காங்க. ஆமாம். போனோடனே சாக்லேட் தீபாவளிக்கு சாக்லேட்டு, இது பிஸ்கட்டு, இது டெய்லி பிஸ்கட்டு, அது சாக்லேட்டு. சுகர் பேஷண்ட்டு, சுகர் ஃப்ரீ. இது வந்து பில்விட்டா வந்து ரொம்ப நல்லது. இது டைஜஸ்டிவ் நல்லா அருமையாக இருக்கும். சுகர் ஃப்ரீ. சுகர் ஃப்ரீக்கு கோதுமை இது ஊரில் கிடையாதுல்ல? ஊர்லேயும் இருக்குது, பட் ஆனால் இந்த டேஸ்ட் வராது. இந்த டேஸ்ட் வராது. ஆமாம், இங்கே உள்ள டேஸ்ட். இங்கே உள்ள கேஎஃப்சியும் ஊரில் உள்ள கேஎஃப்சியும் இங்கேயும் கேஎஃப்சி கிடைக்கும், இங்கேயும் கேஎஃப்சி கிடைக்கும். இங்கே உள்ள டேஸ்ட் கிடைக்காது. அது ஒன்னொன்று மெட்டீரியல் டிஃப்ரெண்ட். ஆமாம். இது கேலக்ஸி, இது பிரேக், இது பொஞ்சி. இது நல்லா இருக்கும். இதுதான் இது என்னன்னா வீட் ஃப்ளவர், அதாவது காடமா ஏலக்காய். ஆமாம், இது இங்கே தான் வந்து இது ஒன்று சாப்பிட்டா போதும். ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே போல தான் சின்ன வயசில் இது போல் இவங்களாம் சாக்லேட் வாங்கிட்டு கொடுப்பாங்க. அப்படி வாங்கிட்டு சாப்பிட்டு தான் எனக்கு 2 பல்லு சொத்தையாக போயிடுச்சு. அது சாக்லேட். ஆமாம், சாக்லேட். அதனால குழந்தைகள் வந்து பார்த்து சாப்பிடுவோம். இது என்ன குழந்தை பிள்ளைகள் ரொம்ப அடம் பிடிச்சி சாப்பிட்றது இந்த எம்எம் சாக்லேட்டு. ஷைனிங்காக இருக்கும். இது ஊரில் கிடைக்கும். இது ஊரில் கிடைக்கும். ஊரில் கிடைக்காத ஐட்டம் இது. இந்த சாக்லேட் இந்த சாக்லேட்லாம் இங்கே கிடைக்குது. ஐட்டமே ஊரில் கிடைக்கும். ஆனால் இது பாருங்க, லோக்கல் குவாலிட்டிக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லா சாக்லேட் தான் உட்காந்துருக்கீங்க. எது எங்க அதான் பாருங்க. இதெல்லாம் கோடாரி தைலம் தான் கோடாரி தைலம். கோடாலை தைலம் வாங்கிட்டு போனா முடிஞ்சிருச்சு ஊர்ல. என்னப்பா ஃபாரின் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க எல்லாரும். சூப்பராக வச்சாச்சு. ஃபைனலாக முடிச்சாச்சு. இது திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு ராப் அடிப்போம். நாளைக்கு திரும்ப ராப் அடிக்கணுமா? நாளைக்கு அடிச்சு வாங்கிட்டு வரணும். அது மேலே துணி போட்டாச்சு. இது பெட்ஷீட். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு அது புதுமே இல்லை. ஓகே, ஓகேவா? அப்படியே இருங்க. இதை அப்படியே கவர் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ட்ரெஸ் வச்சு இதெல்லாம் என்ன பண்ணிட்டு கரெக்டாக ட்ரெஸ்ஸை வச்சு கவர் பண்ணிட்டுருவோம். ட்ரெஸ்ஸெலாம் குவாலிட்டியாக இருக்குமா? நம்ம ஊரில் நல்லா இருக்கும் டிஷர்ட்டு.